வகையில் இப்போ இந்த கேக் அப்புறம் டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்டு. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு காலங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அப்போ அதுல வந்து யார் பிசினஸ் பண்றாங்களோ அந்த கண்ட்ரி வந்து பெரிய டாப்ல போயிடும். இப்போ சவுத் கொரியாவெல்லாம் டாப்ல இருக்கான்னா அது காரணம் டிமாண்ட். செல்போனை வந்து ரெடி பண்றது, ரெடி பண்ணி கொடுக்குறது. சொல்றது புரியுதா? ஸோ அப்போ வெள்ளைக்காரன் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இப்போ இந்தியாவில் வந்து அந்த எல்லாம் சீவிங் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா புகையிலையை வச்சு சீவ் பண்ணிட்டு அதுல ஒரு ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஏன்னா அது வரைக்குமே இந்தியன்ஸுக்கு தெரியாது. இந்தியன்ஸுக்கு தெரியாதுன்னா இந்தியன்ஸு கிட்ட வந்து கஞ்சாலாம் இருந்திருக்கு. அந்த கஞ்சா செடிகள் எல்லாமே இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணிட்டு எல்லாம் இருந்திருக்கானுங்க முன்னாடி. ஆனா அது ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இது புகையிலை வந்து ரீச் ஆயிடுச்சு மக்கள் மத்தியில. ஆஹ் இதுல வெள்ளைக்காரன் போனதுக்கு அப்புறம் 47க்கு அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த பீடி அப்படின்றது ரொம்ப லோ காஸ்ட்ல வந்து விற்க ஆரம்பிச்சிருந்தானுங்க முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கௌரவ குறைச்சலா பண்ணி விட்டுட்டு பெர்செப்ஷன் வந்து பண்ணி விட்டுட்டு நிறைய நடிகர்களை வந்து பிராண்ட் அம்பாசிடரா போட்டுட்டு அவங்கள வந்து சிகரெட் பிடிக்க வச்சாங்க. அதாவது வெள்ளை கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க குடிச்சாதான் உங்களுக்கு, ஏன்டா கருப்பு கலர்ல பீடியும் அந்த சுருட்டையும் நீங்க குடிச்சிட்டு இருக்கிறீங்க, இங்க பாருங்க ஒயிட்டா நீங்க குடிங்கடா அப்படின்ற மாதிரி மேல வந்து வெள்ளை கலர்ல வந்து இது பண்ணும்போது அது ஒரு ராயலா தெரிஞ்சிச்சு மக்கள் மத்தியில. அதை கொண்டு போய் நடிகர்களை வச்சு அப்படிலாம் போட வச்சு சுத்தி அடிச்சு இப்படிலாம் பண்ண வச்சு அப்படி இப்படி பண்ணி விட்டு அதை வந்து வித்துட்டாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜில் நுழையிற பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை வந்து இந்த திரைப்படங்கள்னால கெட்டு குட்டிச்சவரானதான் மிச்சம். ஈக்குவாலிட்டி வேணாமா அப்புறம்? சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் வந்து இப்படி தான் இந்தியாவுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து என்னன்னா இப்போ பாப்புலேஷனும் வந்து ஜாஸ்தி ஆகிறது அப்படின்றதுனால அந்த அடல்ட்டு கூட்ட வந்து ரியலைஸ் பண்றதுக்கு சிகரெட்டை வந்து ஒரு டூலா நினைச்சாங்க. அதான் உண்மை. இப்போ நீங்க வந்து சின்ன பையன் பீடி குடிக்கூடாது அப்படின்னா அப்போ சின்ன பையன் பீடி குடிக்கூடாதுன்னா பெரிய ஆளாக குடிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்து சின்ன வயசுலேயே வருது. சொல்றது புரியுதுங்களா? குடிக்கவே கூடாதுன்றதான் ஒரு இது ரியாலிட்டி. ஆனா அந்த மாதிரி ஒரு வார்த்தையிலேயே வந்து அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுனால ஓகே நம்ம வந்து அடல்ட் ஆன உடனே நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் த அடல்ட் ஹுட் த்ரூ தி சிகரெட். புரியுதுங்களா? ஸோ இப்படி வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த யூரோப்பியன்ஸ்க்கு வந்து அது செட் ஆகும். ஏன்னா வந்து கோல்டு ரீஜன்ல இருக்கான் அப்படின்றப்போ தன்னை உடம்பை சூடுபடுத்திக்கிறதுக்கு உடம்புல ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றம் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்றதுக்காக அதை அந்த மாதிரி வச்சிருந்தானுங்க. ஆனா நமக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்ம ஆளுங்க அச்சீவ் பண்றதோ இதெல்லாம் வந்து வந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஆளுங்க பாக்கு வந்து அவங்க போடுவாங்க. வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு ரெண்டுமே வந்து நேச்சுரலு. பீட்டல் நட் இன்னமும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு சீசனுக்கு வந்து அப்படியே கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல பனைமரம் மாதிரி இருக்கும், கூட்டமாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சு அதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி பாக்கு மரம் வந்து வச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்கு போடுற தன்மைன்றது இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து இந்த புகையிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருச்சு. அதை வந்து எக்லிப்ஸ் பண்ணிடுச்சு. அதனால சவுத்தில் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்களோட அளவு வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா அதை வந்து என்னன்னா அந்த வெத்தலை பாக்கு போடுறவங்கள வந்துட்டு ஒரு ஒரு லோவா வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த கல்லுலாம் உடைப்பாங்க தெரியுமா? அந்த கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் உடைச்சு கல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க. ஒட்டர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாரம்பரியமா சொல்ற அந்த குலத்தொழில். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம விஜயநகரா பேரரசு இருக்குல்ல, விஜயநகராசுல இருந்து அவங்க வந்திருப்பாங்க. விஜயநகராஸ் வந்து அந்த கட்டடக்கலையில வந்து ரொம்ப ஃபேமஸா கோபுரம் கட்டுறது, சுற்றுச்சுவர் கட்டுறது. சரிங்களா? அப்புறம் நீங்க டைப் 50ன்னு சொல்லி டைப் பண்ணும்போது அதை வந்து பார்க்கறது இதெல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அதாவது அந்த ஒற்றர்கள், அந்த ஒட்டர் நான் சொல்றது வந்து ஒற்றர்கள் கிடையாது, ஸ்பை கிடையாது. நான் சொல்றது ஒட்டன் அப்படின்ற அந்த ஒரு கம்யூனிட்டி. ஸோ அப்போ அந்த அந்த கம்யூனிட்டியில வந்து என்னாச்சு அப்படின்னா எங்க ஒண்ணுமே ஆகல. எங்க போயிட்டாங்க மக்கள்? நான் என்ன சொன்னேன் உங்களை? ஏதோ ஒன்று டைப் பண்ண சொன்னேன், என்னமோ டைப் பண்ண சொன்னேன். வாட் இஸ் தட்? ஆன்லைன்ல இருக்கீங்களா? இருக்கீங்களா? ரைட், ஓகே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஈவன் வந்து ராஜராஜ சோழனோட இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை பாக்கு யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுத்தது முத கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதனால அந்த வெத்தலை பாக்கு போடுற அந்த தன்மை அப்படின்றது போயிடுச்சு. சரிங்களா? ஆக்சுவலி வந்து அது நல்ல ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ். அது வெத்தலை வெத்தலை போடுறதுன்றது நல்ல டைஜஸ்டிவ் ஜூஸ். பாக்கு அப்படின்றது ஒரு வகையான, ஏன்னா துவர்ப்பு அப்படின்றது நம்ம உடம்புக்கு வேணும். சித்த மருத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா துவர்ப்பு அப்படின்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே அவசியம்.
சரிங்களா? ஸோ அப்போ அந்த இதெல்லாம் வந்து அந்த அந்த பழக்கம் போனதுனால அந்த வெத்தலை பாக்கு போடுறதுன்றத ஒரு அத வெத்தலை பாக்குன்றத தாம்பூலம்னு சொல்லுவாங்க. அதோட வெத்தலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, தாம்பூலம்னு இருக்கு, நிறைய பேர்கள் இருக்கு. ஸோ அப்போ அது அந்த பேர்கள்ல இருந்த அந்த வெத்தலையை வந்து அவுடேட்டடா பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு பாக்கு வந்து இந்த புகையிலை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஏன்னா தமிழ்நாடு, கேரளா இது எல்லாமே பாக்கு மரம் தான் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? ஆமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. இப்போ வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு மட்டும் பாக்கு வாங்கிக்கிறாங்க. வெத்தலை பாக்கு வந்து வைப்பாங்களே ஒழிஞ்சு, மற்ற நேரம் வந்து அந்த இதை யாரும் பார்க்கறது இல்ல. வயசானவங்க கிட்ட இருக்கு. பட் இளைய தலைமுறை கிட்ட அந்த பழக்கம் வந்து இல்லை. சரிங்களா? வெத்தலை பாக்கு போடுறது. ஆனா சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுறதுன்றது இட்ஸ் குட் டைஜஸ்டிவ் மெட்டீரியல் அது. ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்ம ஊர்ல இந்த டொபாக்கோ அப்படின்றது உள்ள வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்மளும் பண்றோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, எண்ணெய் விதைகள் அப்படின்னா என்னன்னா கிரவுண்ட் நட்டு, கடலை, மஸ்டர்டு, கடுகு, சோயாபீனு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர். சரிங்களா? சூரியகாந்தி எண்ணெய். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே விதையிலேருந்து எடுக்கிறது. எல்லாமே விதையிலேருந்து ஆயிலாக எடுக்கிறது. சரிங்களா? இயற்கையோட அந்த தன்மையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்க, இது கிரவுண்ட் நட்டு, கடுகு, சோயாபீனு, சன்ஃப்ளவர். இதான் எண்ணெய் வித்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வந்து இந்த கிரவுண்ட் நட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தேங்க்யூ போர்ச்சுகீஸ். தேங்க்யூ, ரைட். ஸோ போர்ச்சுகீஸு. ஸோ ஒருவேளை அந்த கடலையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்ம ஊரில் வந்து என்னென்னா அது ரொம்ப இதாகிடுச்சு. கடலை வந்து பார்த்தீங்கன்னா பிகம் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். சரிங்களா? ஆயில் அதுலேருந்து எடுக்கிறோம். கடலை மிட்டாய், நம்ம தமிழரோட பாரம்பரியம் கடலை மிட்டாய்ன்றான். போர்ச்சுகீஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போர்ச்சுகீஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி அவன் கடலை மிட்டாய் பண்ணியிருப்பான்? அப்போ கடலை மிட்டாய்ன்றது பூர்வீகத்து இது கிடையாது, இடையில வந்தது. புரியுதுங்களா? ஸோ குஜராத்தில் நீங்கள் அது கடலைக்கு நீங்கள் ஏதாவது பார்க்கணும், குஜராத் போகணும். குஜராத் போனீங்க அப்படின்னா நீங்கள் விடிய விடிய ட்ரெயின் ட்ராவல் பண்ணாலும் எங்கே போனாலும் விடிஞ்சு பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும், கடலை தான் இருக்கும். என்னடா நம்ம அதே இடத்துல தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். நம்பர் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எதை தொட்டாலும் அதில் கடலை இருக்கும். எதை தொட்டாலும் அதில் கடலை. நீங்கள் சாப்பாடு, அவங்க கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸில் போட்டு தருவானுங்க கடலையை. அந்த மாதிரி அதை வேற மாதிரி பொடி பண்ணி அந்த மாதிரி போட்டு கொடுப்பானுங்க. ஸோ கடலை இல்லாத எதுவுமே கிடையாது. நீங்கள் குஜராத்தியா இல்லை கடலையாடா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். எல்லா இதுலேயுமே அந்த கடலை அப்படின்றது வந்து இருக்கும். அந்த கடலை வந்து நம்ம ஊரில் போர்ச்சுகீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா பிக்கப் ஆகிட்டு நல்லா கிரவுண்ட் நட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுலேருந்து ஆயில் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு. சரிங்களா? இது பாருங்களேன் எப்படி வந்து எல்லாம் சின்க்ரோனைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நான் சொல்கிறேன், இந்தியாவுக்கு சொல்ல. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் அவிக்கிற பலகாரம் தான் அதிகம். அதாவது இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவிக்கிறது. அதாவது ஆவியில் வேகிறதுனால அதோட பேர் ஆவியில் வேக வைக்கிறது தான் அவிக்கிறது. சரிங்களா? கடலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாளடைவில் வந்து இந்த எண்ணெய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் எண்ணெயில் ஒரு பொருள் செஞ்சீங்க அப்படின்னா அது கெடாமல் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இப்போ இட்லி கெட்டு போயிடும். சரிங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, பார்சல் வந்து இட்லியும் வாங்குங்க, தோசையும் வாங்குங்க. இட்லி கெட்டு போயிடும், தோசை கெடாது அவ்வளோ சீக்கிரம். ரீசன் வந்து என்னன்னா இதை எண்ணெய் ஆவியில் வந்தது, இது எண்ணெயில் வந்தது. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து நேரடியாக வந்து பேக் பண்ணுறீங்க, ஒரு பொருளை பேக் பண்ணுறீங்க அப்படின்னா சூடுபடுத்துறது நேரடியாக. அதாவது இடையில அங்கே பாருங்க, நெருப்பு, தண்ணி, நீங்கள் உணவுப் பொருள் இப்படின்னு இந்த 3 இதெல்லாம் இல்லாமல் நெருப்பு, அந்த பொருள் இப்படி இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக சூடு பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். வறுத்த கடலை வந்து ரொம்ப நேரம் கெடாது. வறுத்த கடலை இருக்குல்ல, வறுகடலைன்னு சொல்லி வித்துட்டு வராங்களே, அது ரொம்ப நாளைக்கு கெடாது. ஆனால் அவிச்ச கடலை வந்து கெட்டு போயிடும். அதனால தான் ரோட்டில் வந்து கிணின்னு சொல்லி மணி ஆட்டிட்டு வந்து விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வறுகடலை தான் விற்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வறுத்து வச்சுட்டாங்கனாலும் இன்னும் 4 நாள் கழிச்சு கூட விற்றுக்கலாம். ஆனால் அவிச்ச கடலை வந்துட்டு ரொம்ப பிஸியான இடத்துல தான் விற்பாங்க. எப்படின்னா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விற்று எப்படியாவது ஓட்டிடலாம். ஏன்னா கும்பல் அதிகமாக வரும். அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா கடலை எப்படியாவது விற்பனை பண்ணிடலான்ற போது வேக வச்ச கடலை விற்பாங்க. ஏன்னா வேக வச்சது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். சுண்டல் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ரீசன் வந்து என்னன்னா மக்கள் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு சரிங்களா கடலையோட சேர்த்து கடலை போட வேண்டியதான், ஐ மீன் சாப்பிட வேண்டியதான். ஓகேங்களா? கடலை பார்த்துக்கிட்டே கடலை போட்டுக்கிட்டு கடலை சாப்பிட்ற ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சாக தான் இருக்கும். ஓகேவா?
சரிங்களா? இதை வந்து ஒருவேளை சுடல் அன்னைக்கு பண்ணுவாங்களா? சுடல்